கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று நமக்கு தேவ செய்தி கொண்டு வர்றவர் நம்ம பாஸ்டர் திரு ஹென்றி பால் அவங்க தான். கிறிஸ்து ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். நம்ம வேதம் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தைகள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. பல்வேறு மனிதர்களால் பல்வேறு காலங்களில் தேவ ஆவியின் உந்துதலால் அந்த வேதம் எழுதப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியும் வானமும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது அப்படின்னு. தேவ ஆவியின் அருளால் அது அனுப்பப்பட்டதுனால அந்த வேத வாக்கியங்களை நம்ம ஆவியானவரோட துணையினால தான் அதை அறிய முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழ்ந்து திரும்ப திரும்ப தியானித்தாதான் அதில் உள்ள புதைப்பொருட்களை எல்லாம் நம்ம அறிய முடியும். இப்போ நம்ம அப்படி தியானித்தாதான் ஆண்டவருடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நம்ம பல நேரங்களில் இனிய பலாச்சுளைகளை நம்ம எல்லாருமே சுவைத்து மகிழ்ந்திருப்போம். ஆனால் அந்த பலாப்பழத்திலிருந்து ஒவ்வொரு சுளையாக பிரித்து எடுத்து அதை சுவைக்கிறதுங்கிறது அதுக்கு மிகுந்த பொறுமையும் நேரமும் தேவை. நம்முடைய பாஸ்டர் வேதத்தில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் எளிய முறையில் இனிய பலாச்சுளைகளாக நம்ம அனைவருக்கும் கொடுப்பதில் அவங்க ரொம்ப சிறந்தவர். இப்பொழுது நம்ம எல்லாரும் கரம் தட்டி அவங்கள வரவேற்போம். இன்ட்ரொடக்ஷனுக்காக ரொம்ப நன்றி. போன தடவை கொடுத்த மெசேஜ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஜேபஸோட ஆசீர்வாதம், லார்ட் பிளெஸ் மீ. எல்லோரும் கொஞ்சம் தியானிச்சிங்களா? அதில் டிட் யூ ஆல் மெடிடேட்? உட்கார்றதுக்கு யாராவது இடம் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? அந்த பக்கம் யாராவது? எனிபடி லைக் தட்? இல்லையா? ஆல் ஆர் கம்ஃபர்டபுள்? பாபு, சூப்பர். ஓகே, we'll pray before the word today. Can we all stand? Father God, we thank you for your goodness. Holy Spirit, we thank you for you are here. I pray that you would open our hearts, help us to receive everything that you have for us. Give us revelation, Lord. Help us to walk in the fullness that you have for us. Let us not just know the truth, but let us also walk in the truth. In Jesus' name we pray. Amen. லாஸ்ட் வீக்கு பாபு சூப்பர் மெசேஜ் கொடுத்தாரு. யாராவது கேட்காதவங்க இருந்தால் யூடியூப்பில் போய் திருப்பி கேளுங்க. How many of you enjoyed last week's message? Simple but very powerful message. சரிதானே? பாபு நல்ல தமிழ்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்காரு. Okay, we'll read a passage. Okay, we'll read from Proverbs chapter 3. Proverbs chapter 3 from verse 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும்
தயையும் நற்புத்தியும் பெறுவாய். சரி, 4வது வசனம் மட்டும் திருப்பி வாசிக்கலாம். நான் முதல்ல வாசிக்கிறேன். அண்ட் ஸோ ஃபைண்ட் ஃபேவர் அண்ட் ஹை எஸ்டீம் இன் த சைட் ஆஃப் காட் அண்ட் மேன். இதில் வந்து வாசிங்க தமிழில். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். சரி, அப்போ தேவனுடைய பார்வையில் என்ன வேணுமா? தயை. தயவு வேணும். ஃபேவருக்கு என்னது தமிழில்? தயவு தானே? ஓகே. தயவையும், அதாவது கடவுளுடைய பார்வையில் மட்டும் இல்லை, ஈவன் இன் தி ஐஸ் ஆஃப் மேன், கடவுளுடைய பார்வையிலையும் மனிதனுடைய பார்வையிலையும் தயவை பெற்றுக்கொள்ளணுமா? சரியா? அதுக்கு எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிதானே? இப்போ தயவை பற்றி இங்கே, அதாவது தயவை பெற்றுக்கொள்றதை பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸை பற்றி இங்கே வந்து சொல்கிறாரு. தயவு நம்மளுக்கு எதுக்கு தேவை இருக்குது? கடவுளுடைய தயவு நம்மளுக்கு எதுக்கு தேவை இருக்குது? Why do we need favor from God? How many of you need favor from man? மனுஷன்ட்ட இருந்து எத்தனை பேருக்கு இங்கே தயவு தேவைப்படுது? எல்லாருக்கும் இல்லையா? தயவு தேவை இல்லையா? பைபிளில் போட்டிருக்கே தயவு தேவை இருக்குன்னு. தேவை இருக்குல்ல? தேவை இருக்குன்னா கொஞ்சம் கை தூக்குங்க, ஒன்றும் ஆகாது, தூக்குங்க. சம்டைம்ஸ் வி திங்க் மனுஷன்ட்டெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு. நோ, தட்ஸ் நாட் வாட் த பைபிள் சேஸ். மனிதன்ட்ட இருந்தும் ஃபேவர் தேவைப்படுது. அப்படியே வில் கோ டு தி புக் ஆஃப் ஜக்கராயா. அதில் முதல்ல ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஜக்கராயா 4:6 மட்டும் வாசிப்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே? சரி தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இஸ்ரேல் நாடு வந்து இட்ஸ் இன் எக்ஸைல், அதாவது எதிரியால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? இஸ்ரேல் ஜனம். ஸோ ஏகதேசம் எல்லாரையும், ஒரு கொஞ்சம் பேரை தவிர வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? கொண்டு போயிடுறாங்க, அடிமையாக கொண்டு போயிடுறாங்க. சரிதானே? அடிமையாக கொண்டு போனதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் வந்து ஜெரமாயா வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, 70 வருஷம் இது இருக்கும். 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும்? என்ன வரும்? மீட்பு வரும். 70 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் உங்களை திருப்பி நம்ம தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 70 வருஷம் முடிய போகுது. 70 வருஷம் முடிய போகுது. ஆனால் பெருசாக எதுவும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னும் சில காரியங்கள் நடக்கலை. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செருபாபேல் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலி ராஜாட்டிருந்து இந்த ஃபேவர் கிடைக்குது. என்ன கிடைக்குது? செருபாபேலுக்கு வந்து ஃபேவர் கிடைக்கிறதுனால எதிரி நாட்டு ராஜா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அனுப்பி வைக்கிறான். சில காரியங்களும் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறான்? அனுப்பி வைக்கிறான். உன் நாட்டுக்கு போய் ஒரு குரூப்பாக வந்து வராங்க. வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நெகமாயா என்ன பண்ணுறாரு? மதிலை கட்டுறாரு. அது 2வது. அது கொஞ்சம் கழிச்சு தான் வருது. ஆனால் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் முதல்ல ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரியா? அது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. எதுக்கு அப்படின்னா, அதாவது ஆலயம் கட்டுறதுக்கு பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டு, முதல்ல ஜனங்கள்ட்ட இருந்து என்ன இல்லை? ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. கடவுளுடைய ஆலயத்தை கட்டணும்னு அவர் எதிரி நாட்டு ராஜாட்ட இருந்து கூட வந்து கிருபையில் வந்து, அதாவது ஃபேவரை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களில் ஒரு குழப்படி, ஒரு ஒழுங்கான ஒரு ஒற்றுமை இல்லை. சரியா? அப்போ he is facing an impossible task of rebuilding the temple. சாலமோன் ராஜா டைமில் வந்து கெட்டின அந்த ஆலயம் வந்து எல்லாம் இடிஞ்சு போயிருது இல்லையா? இடிஞ்சு போனதுக்கப்புறம் அது திருப்பி கட்டணும்னா அது ஈஸி இல்லை. அப்போ ஹை ப்ரீஸ்ட், பிரதான ஆசாரியர், அவர் வந்து யோசுவா, நம்ம மோசேவோட அசிஸ்டண்ட் யோசுவா இருக்கார்ல, அவர் இல்லை, இது வேற. சரியா? இது வேற யோசுவா. இந்த யோசுவாவும் ஜெருபாபேலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆலயத்தை திருப்பி கட்டணும் அப்படின்னு. ஆனால் என்ன இல்லை? தேவையான ஒற்றுமை இல்லை,
வந்து கெட்ட முடியுமா முடியாதான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஏஞ்சல் தூதர் வந்து சில விஷன் கொடுக்குறாரு. யாருக்கு யாருக்கு இல்லை, ஜக்கரையாக்கு. அவர் தானே எழுதுறாரு இது. யாரை பற்றி? செருபாபேலை பற்றி. சரியா? ஓகே, செருபாபேலை பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, செருபாபேல் இது பண்ணுவான், ஆனால் எப்படி பண்ணுவானா? அவனுடைய சொந்த பலத்தினால அல்ல, அவனால். அதாவது பேசிக்லி வாட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வி நீட் ஃபேவர். எதுக்கு அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு என்ன இந்த பூமியில் வைத்திருக்காரோ அந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு கடவுளுடைய ஃபேவர் இல்லாமல் நம்மளால் இந்த பூமியில் காரியங்களை பண்ண முடியாது. வெறும் கடவுளுடைய ஃபேவர் மட்டும் இல்லை, ஈவன் ஃப்ரம் த பீப்புள், சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட இருந்து ஃபேவர் தேவைப்படுது. அப்போ இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் இம்பாசிபிள், வாட் யூ வாண்ட்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் இன் சிச்சுவேஷன்ஸ் வேர் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் இம்பாசிபிள்? சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள் மாதிரி இருக்குது, முடியாத காரியம் மாதிரி. இம்பாசிபிளுக்கு என்னது? முடியாத காரியம். முடியாத காரியங்கள், முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க. அதை முடியணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃபேவர் வேணும். யாருடைய ஃபேவர்? முதல்ல கடவுளுடைய ஃபேவர். கடவுளுடைய ஃபேவர் இருந்தால் தான் மனுஷன்ட்டு இருந்து ஃபேவர் கிடைக்கும். ஆனால் ரெண்டு பேருடைய ஃபேவரும் வேணும். ஸோ யூ லெட்ஸ் ஆல் கன்ஃபெஸ். வாட் ஆர் வி சப்போஸ் டு கன்ஃபெஸ்? By the favor of God, I will do everything that God has called me to do. சொல்லுங்க, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய தயவனால எல்லாவற்றையும் நான் செய்வேன். எல்லாவற்றையும் மட்டும் இல்லை, கடவுளுடைய தயவனால முடியாத காரியங்கள், இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் நான் செய்வேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. கடவுளுடைய தயவினால முடியாத காரியங்களை நான் செய்வேன். ஆமென். ஆமென். சில நேரம் சில விஷயம் கொஞ்சம் கத்தி சொல்லாதான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது இல்லையா? திருப்பி சொல்றீங்களா? சொல்லுங்க. கடவுளுடைய தயவினால என்னால் முடியாத காரியங்களை எல்லாம் நான் செய்து முடிப்பேன். ஆமென். இது குளோரியா சொல்ற மாதிரில இருக்கு கடைசியில். கடைசியில் ஜெருபாபேல் அதில் முடிக்கிறானா அப்படின்னா, ஆமாம், கடவுளுடைய கிருபையினால, பை தி ஃபேவர் ஆஃப் காட் ஹி அக்காம்ப்ளிஷஸ் இட். ஸோ ப்ராவர்ப்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ப்ராவர்ப்ஸில் வந்து ப்ராவர்ப்ஸ் எழுதுனது யார்? ஏகதேசம் நிறைய வந்து சாலமோன் தான் எழுதியிருக்கார் இல்லையா? சாலமோன் தான் முதல் டெம்பிள். சாலமோனுடைய டெம்பிளை வந்து, அதாவது முதல்ல இஸ்ரேலில் டெம்பிளை யார் கட்டுறா? சாலமோன் தான் கட்டுறாரு. சாலமோன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் அப்படின்னா, ஃபேவர் பெற்றுக்கோ ஃப்ரம் காட் அண்ட் மேன். அது எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராவர்ப்ஸ் 3 திருப்பி வாசிக்கலாமா? ஓகே, இல்லை ஆண்டி வாசிங்க. My son, do not forget my law, but let your heart keep my commands. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஓகே, அந்த கட்டளை என்னதுன்னு இப்போ சொல்ல வர்றாரு. கேளுங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்? let not mercy and truth forsake you. So if you want to receive favor, you should be a person of mercy and truth. mercy, இரக்கமும் உண்மையும். நீங்கள் கடவுளோட இடத்துல இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இல்லை மனுஷன்ட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட என்ன வேணுமா? முதல்ல இரக்கமும் உண்மையும் வேணுமா? அப்போ பொதுவாக நம்ம கூட அப்படி தானே. இஃப் யூ வாண்ட் டு ஃபேவர் சம்மன், நீங்கள் யாருக்கு ஃபேவர் பண்ணுவீங்க? நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தால். இஃப் யூ ஆர் ட்ரூத்ஃபுல், whom will you favor? பீப்புள் தட் ஆர் கைண்ட் இல்லையா? ஒரு குரூப் எடுத்தால் பொதுவாகவே நம்ம ஃபேவர் பொதுவாக யாருக்கு பண்ணுவோம்? இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பந்தியில் தான் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும், சரியா? இல்லை ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க, சம்திங் யூ ஆர் கிவிங்.
கேட்குறவங்களுக்கு வந்து ஆமாம் கேட்குறவங்களுக்கும் கிடைக்கும் நிறையா, அதாவது கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு நிறையா தேர் ஆர் so many ways you can receive from God. அதில் அது கண்டிப்பாக உண்மைதான். கேட்டால் கிடைக்கும். ஆனால் திமிர் பிடிச்சவன் வந்து கேட்டால் நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை எனக்கு தெரியல. வேனுக்குனே வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு போயிடுவேன். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். சாப்பாடு விஷயத்தில் சொல்ல, வேறு விஷயத்தில் சொல்கிறேன். We generally show favor to people that are kind, people that are honest, people that are truthful. இல்லையா? அப்போ கடவுள்கிட்டருந்து நம்ம ஃபேவர் ரிசீவ் பண்ணணும், கடவுள்கிட்டருந்து நம்ம கிருபை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி a person of mercy and truth. அப்படி நம்மளுக்கு இந்த ஃபேவர் அப்படின்னு சொன்னாலே பைபிளில் யார் ஞாபகம் வருது? ஃபேவர்னு சொன்னால் யாருங்க நம்மளுக்கு ஞாபகம் வருது பைபிளில்? Who walked in the favor of God? Who received favor? Okay, இயேசு கண்டிப்பாக he received favor from God, but I don't think he received favor from man as much he did. Joseph, correct. பழைய ஏற்பாட்டில் முதல்ல ஃபேவர் அப்படின்னால யார் வரா? யோசேப்பு. ஃபஸ்ட்டு அவனுக்கு யார்கிட்ட இந்த ஃபேவர் கிடைக்குது யோசேப்புக்கு? ஜெனிசிஸ் சாப்டர் 37 முதல்ல யார்கிட்ட இருந்துங்க ஃபேவர் கிடைக்குது? ஃபஸ்ட்டு போத்திபார்ட்ட இருந்தால் கிடைக்குது. நீங்கள் வேற தன்னுடைய அப்பா அதாவது யாக்கோபிட்ட இருந்து ஃபேவர் கிடைக்குது இல்லையா? யாக்கோப் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பையனுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அந்த மாதிரி ஸ்பெஷலாக வாங்கியிருக்கீங்க உங்கள் அப்பாட்ட இருந்து? கிங்ஸ்டா வாங்கியிருக்கானா? இதனால அவங்க தங்கச்சிமாருக்கு பிரச்சனை. அவன் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கான், மீதி 2 பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டாங்க. அது அவனுக்கு கிடைச்ச ஃபேவர். இப்போ ஃபேவர் கிடைச்சா பிரச்சனை வருது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஜெனிசிஸ் 37 3 and 4 மட்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 37:3-4. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஃபேவர் வந்தால் என்ன ஆகும்? கூட என்ன வரும்? பகையும் கொஞ்சம் வரும். அதாவது நம்ம ஃபேவர் வாங்குறதா இருந்தால் அந்த அளவுக்கு ஃபேவர் வாங்கிடணும். பார்த்துருக்கீங்களா? பொதுவாக இஃப் somebody is favored more, there are people who don't like it. You notice that? I notice that always. Because I'm in a position where there are times that I favor different people at different times. வேறு நேரத்தில் வந்து வேறு ஆட்களை வந்து ஃபேவர் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு ஃபேவர் பண்ணால் அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. சரிதானே? ஃபேவர் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிடணும். இது எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இல்லைன்னா அது ஃபேவர் கிடையாது. when you favor someone, you favor them enough that others feel some jealousy. Otherwise that's not true favor. So when favor comes, அதே மாதிரி நீங்கள் ஃபேவர் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா you be prepared to கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும்? பிடிக்காது, கொஞ்சம் பகை வரும். தட் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். அந்த பேக்கேஜே அப்படி தான், அப்படி தனியாரெலாம் வராது. ஃபேவர் வந்தால் கொஞ்சம் பகையும் சேர்த்து தான் வரும். அப்போ நீங்கள் ஃபேவர் ஒரு ஆள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிடுங்க, இந்த ஆள்கிட்ட இருந்து ஃபேவர் கிடைச்சா அந்த பகைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேவர் தானா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஃபேவர் பெற்றுக்கொள்ளாதீங்க. யோசேப்புக்கு யார்கிட்ட இருந்து ஃபேவர் வருது? முதல்ல அப்பாட்ட இருந்து ஃபேவர் வருது. ரெண்டாவது யார்கிட்ட இருந்து ஃபேவர் வருது? இல்லை, அதுக்கு முன்னாடியே அண்ணன்ட்ட இருந்து ஃபேவர்லாம் வரல, சாவடிக்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இருந்து ஃபேவர் வருது இல்லையா? சரிதானே? கடவுள் என்ன பண்ணுறாரு? யோசேப்புக்கு என்ன கொடுக்குறாரு? அதாவது நான் சில விஷயம் இங்கிலீஷில் சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் தமிழில் சொல்லணும். நீங்கள் வந்து சொப்பனம் அப்படிதான் இருக்கா? கனவு.
கடவுள் என்ன கொடுக்குறாரு? கனவு அவனுக்கு மட்டும் கனவு கொடுக்குறாரு. அந்த கனவு வெளியில் சொன்னாலும் அப்பா திருப்பி பிரச்சனை. முதல்ல ட்ரெஸ் வாங்கினதுக்கு பிரச்சனை, இவனுக்கு வேற ட்ரெஸ் கொடுத்தோடனே அதுக்கு ஒரு பிரச்சனை. கனவு வந்தது, கனவு வெளியில் சொன்னால் அதுக்கு இன்னொரு பிரச்சனை. பிரச்சனை எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா அவனை கொல்லான்னே முடிவு பண்ணிடுறாங்க. யாரு? கூட பிறந்தவங்களே. கூட பிறந்தவங்களே கொல்லான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்களா அப்போ ஃபேவருடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபேவர் கேன் பி சம்டைம்ஸ் வெரி டேஞ்சரஸ். பைபிள்லே இருக்கு பாருங்க. ஆனால் யோசேப்பு பாருங்க, அது மட்டும் இல்லை, இந்த ஃபேவர் கிடைச்சாலே பிரச்சனை சேர்ந்து தான் வருது. அதனால என்ன ஆறான்? யோசேப்பு பிரச்சனைக்குள்ள போகிறான். சரிதானே? யோசேப்பு என்ன ஆறான்? பிரச்சனைக்குள்ள போகிறான். எத்தனை பேர் பிரச்சனையில் இருக்கீங்க? ஃபேவர்னால எத்தனை பேர் பிரச்சனையில் இருக்கீங்க? எத்தனை பேர் ஃபேவர்னால பிரச்சனையில் இருக்கீங்க? இல்லையா? இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. யாருங்க? நிறைய பேருக்கு ஃபேவர் வந்து பிரச்சனை கிடைக்கிற அளவுக்கு ஃபேவர் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் மர்சிஃபுல் இனஃப் அண்ட் நாட் ட்ரூத்ஃபுல் இனஃப்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கை தூக்குங்க பார்ப்போம் யாரெல்லாம். If you are a merciful and a truthful person, definitely you will receive favor. இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல ரெண்டும் வரும். நான் பொதுவாக wherever I go இல்லையா, எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவர் வருதோ அந்த அளவுக்கு அப்போசிஷன் சேர்த்து தான் வரும். This is something that I have experienced. When you are someone honest and truth இல்லையா, அதுக்கு there are people who get attracted to that and they will be favored towards you. அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து என்ன வரும்? பகையும் சேர்ந்து வரும். ஏன்னா there are people who are not walking in the mercy and truthfulness இல்லையா. அப்போ அவங்களுக்கு அது ஃபேவர் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்? உள்ள கொஞ்சம் எரிய தான் செய்யும் இல்லையா. அதாவது be prepared to live a life where you are not always liked everywhere. எல்லா இடத்துலையும் எல்லாரும் உங்களை பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி வாழ முடியாது. நீங்கள் என்னதான் அதாவது பொதுவாக தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்லவராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நண்பர்களும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி பகைக்கிறவங்களும் இருப்பாங்க. அது அப்படி தான். இப்போ இயேசு கூட எடுத்துக்கோங்களேன். He walked in the favor of God இல்லையா. He walked in the favor of God even the people around him. இயேசு சுற்றி கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா. ஆனால் அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு ஃபேவரில் நடந்தார் அப்படின்னா அவர் பிடிச்சி என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ ரெண்டும் சேர்த்து தான் வரும். எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் நல்லவனாக இருக்கேன் ஆனால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அது தப்பு. தட் இஸ் நாட் பாசிபிள். என்னது? நீங்கள் ஹானஸ்டாகவும் இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஆனால் உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அது வந்து இட்ஸ் ஆக்சிமோரான் மாதிரி. அது நடக்காது. அங்கங்கே பல்ட்டி அடிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வராது. மொத்தமாக சேர்த்து வேறு மாதிரி வரும். அது இங்கே ஒரு பல்ட்டி, அங்கே ஒரு பல்ட்டி, இங்கே ஒரு பல்ட்டி. அதாவது எங்கேயுமே ஒரு ட்ரூத் இருக்காது, எங்கேயுமே என்ன இருக்காது? உண்மை இருக்காது. ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அங்கங்கே நழுவி போகிற மாதிரியே இருக்கும். யூ கான்ட் பி நைஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது. நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியாது இல்லையா. லவ்விங் சம்பன் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது ஒருத்தங்களை நேசிக்கிறதுக்கும் அவங்க ஒருத்தங்க செய்கிறத அப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளை வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு ஆர் மேரிட் அண்ட் யூ ஹேவ் சில்ட்ரன் இல்லையா. யூ லவ் யுவர் சில்ட்ரன், சரிதானே? ஆனால் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுவீங்களா? அவங்க செய்கிறதெல்லாம் அப்ரூவ் பண்ணுவீங்களா? இல்லை இல்லையா. சரியாக பண்ணால் யூ என்கரேஜ் தம், தப்பு பண்ணால் வாட் யூ டூ? கரெக்ஷன். அவங்க கொடுக்குறது கொடுப்பாங்களாம், அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸ்பெஷல் சாக்லேட் வச்சுருக்காங்க போல தெரியுது. How many of you want to walk in the favor of God? Then be prepared for two things to do the impossible. Number one,
உங்களால் முடியாத காரியம், மனிதனால் முடியாத காரியம், உங்களால் முடியாத காரியத்தை உங்களால் பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னா, கடவுள் உங்களுக்குன்னு சில கதவுகளை திறப்பார். கடவுள் மட்டும் கதவுகளை திறக்க மாட்டார், மனிதன் மூலமாகவும் கதவுகளை திறக்க வைப்பார். ஆனால் அதே மாதிரி பி ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹேட்ரட். எதுக்கும் தயாராக இருங்க. சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கும் சேர்த்து ரெடியாக இருங்க. அப்போ ரெண்டும் கிடைக்கும். பாருங்க, யோசேப்பு கஷ்ட காலத்தில் போனாலும் ஒரு டைம் வரும்போது என்ன ஆகுது? திருப்பி என்ன வருது? ஃபேவர் எப்பவுமே இருந்திருக்கு. கடவுளுடைய ஃபேவர் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருந்திருக்கு. ஆனால் ஃபேவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே எல்லாம் நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. எது எப்போ நடக்கணுமோ அந்த காலத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். வாட் வில் காட் டூ? ஹி வில் ஓப்பன் த டோர்ஸ் when he is supposed to open. ஆனால் கடவுள் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கதவு திறந்துருக்கு, ஆனால் எனக்கு எந்திரிச்சு போக கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், என்னை எல்லாரும் கல்லெறிஞ்சு வீசுகிறாங்க, என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? யோசேப்பு அப்படி பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு டைம் வரும்போது ஃபேரோ வந்து கூப்பிட்றாரு இல்லையா? கூப்பிட்டோடனே யோசேப்பு எப்படி போகிறான்? அப்படியே போயிடுறானா? சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அப்படியே போகிறான்? அப்படிலாம் போகலை. நல்லா நீட்டாக ட்ரெஸ் ஆகி நல்லா ஷேவ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் போட்டு பக்கா ரெடியாக போனான். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் இப்போ என்ன ஆக போகுதுன்னு அவனுக்கு தெரியும். he knows it is time for him. you should be prepared when the door is open. கதவு திறக்கும்போது, கடவுள் உங்களுக்குன்னு கதவு திறக்கும் போது நீங்கள் என்னவா இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். you see, the enemy will always try to discourage you. the enemy will always try to discourage you. எதிரி சாத்தான் எப்பவுமே உங்களை டிஸ்கரேஜ், சோர்ந்து போக செய்வான். அதனால சோர்ந்து போகாம இருங்க. டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட், டோன்ட் கெட் டயர்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் பானங்க பாருங்கள், நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்து சொல்லலாம். சரி, யோசேப் இந்த யாக்கோபுக்கு எத்தனை how many sons he had? 12 பேர் இருந்தாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆளுக்கு தானே ஃபேவர் கிடைக்குது, மீதி 11 பேருக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிதான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது. ஆனால் அந்த 11 பேரும் மீதி இருக்கிற 11 பேரும் அழைக்கப்பட்டவங்க தான். அவங்க எல்லாருமே இஸ்ரேலோட they are the forefathers இல்லையா? அவங்க தான் இஸ்ரேலோட கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் வராங்க பாருங்க. எல்லாருமே தப்பு பண்ணவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொல்ல முயற்சி பண்ணவன், இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் தான் வந்து இஸ்ரேலோட ஹிஸ்டரி, forefathers. நம்ம அண்டர் த நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கை கீழே எல்லாருக்கும் கடவுளுடைய ஃபேவர் எப்பவுமே இருக்கு. அந்த சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். பட் ஆர் யூ கெட்டிங் டயர்ட் இன் பிட்வீன்? அந்த ஃபேஸில் போகும்போது டயர்ட் ஆயிடுறீங்க இல்லையா? ஆகக்கூடாது. கன்ஃபெஸ் தட் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் டயர்ட். எந்திரிச்சு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் டயர்ட். கெட் அப். கம் ஆன். இப்போ நீங்கள் சொல்கிற, அதாவது நீங்கள் கத்துல உள்ளுக்கு இருக்கிற அந்த டயர்டு ஸ்பிரிட் ஓடி போயிடணும், இந்த பக்கம் வரக்கூடாது. இதுதான் வந்து திஸ் இஸ் தி ப்ராப்பர் டெலிவரன்ஸ். இதுதான் சரியான ஒரு டெலிவரன்ஸ். என்னது? உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஆவிகளை நீங்களே துரத்துறது தான் பெட்டர் டெலிவரன்ஸ். ஏன்னா சோர்வை கொண்டு வரதுக்குன்னு சில ஆவிகள் இருக்கு. எப்பவுமே உங்களை எப்படியாவது வந்து ஒன்லே இந்த உடம்பு சரியில்லாமல் இல்லை சம்திங் தே வில் டூ, ஏதாவது ஒரு சுற்றி ஒரு பிரச்சனை, சம்திங் தே வில் கீப் ஆன் ட்ரைங் டு டிஸ்டர்ப் யூ. எதுக்கு?
கடவுள் ஓப்பன் பண்ணுற டோரை இங்கே பாருங்கள், கடவுள் உங்களுக்குன்னு சில காரியங்கள் வைத்திருக்கிறார், அதை திறக்கிறார் அப்படின்னா சாத்தானால அந்த கதவை என்ன பண்ண முடியாது, மூட முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, இஃப் ஹீ ஓப்பன்ஸ் த டோர் நோ ஒன் கேன் க்ளோஸ். ஆனால் சாத்தானால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களை சுற்றியே பிரச்சனையே கொண்டு வந்து கதவை திறக்கும் போது எனக்கு எந்திக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க, நான் எங்கே எந்திரிச்சு அங்கே போய் டோரில் இருந்தெல்லாம் பாஸ் ஆகணும், இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு, நான் உட்காந்துடுறேன், இதே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா சில நேரம் டோர் திறந்துருக்குன்னு நினச்சி அங்கே போனால் அங்கே டோரே இல்லை, வெறும் சோறு தான் இருக்குது அப்படின்னு வேற ஆயிடுது. அப்படி ஆகுது இல்லையா? பரவாயில்ல, அந்த மாதிரி போனால் கொஞ்சம் தடவி அப்படி எப்படி போங்க, சைடில் தான் எங்கேயாவது இருக்கும் கதவு. Amen. So God will open a door for you. And you will walk in it. சொல்லுங்க, I will walk in the door that God is opening for me. Walk in the door God is opening for me. No one can stop me. No one can stop me. I will do the impossible. I will do the impossible. யாருக்கெல்லாம் அந்த இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்க கொஞ்சம் நல்லா கத்துங்க. I will do the impossible. I will do the impossible. உட்காருங்க, திருப்பி எந்திக்கலாம் கொஞ்சம் கழிச்சு. ஜக்கரியா சாப்டர் 4 திருப்பி அதே இதில் ஒரு சின்ன ஒன்று வாசிக்கலாம். நம்மளுக்கு 1 7 வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போமே, கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வாசித்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் வாசிப்போம். 1 7 வரைக்கும். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதாவது தூங்கிட்டு இருந்தாராம் யாரு? சகரியா. ஜக்கரியா தூங்கிட்டு இருக்க ஆளை வந்து எழுப்பியிருக்காருன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? வானதூதர் வந்து என்ன பண்ணியிருக்காராம்? எழுப்பியிருக்காராம். Believe that you will be woken up with a vision, with a dream, with a encounter. God will visit you. நீங்க தூங்கினாலும் தட்டி எழுப்புவாங்களாம். Believe that நடக்கும் அப்படின்னு. ஓகே, வாசிப்போம். அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். இந்த நிறைய தடவை இந்த தூதர்லாம் வரும்போது, இந்த என்கவுண்டர்லாம் வரும்போது, இல்லை வந்து இந்த ட்ரீம்ஸ் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுறாங்க நிறைய தடவை. ஐ எம் ஜஸ்ட் அ ஏஞ்சல், யூ ஆர் அ சன் ஆஃப் காட் இல்லையா, இது உனக்கு தான் புரியணும், இது உனக்கு புரியலையா, சரி பரவாயில்ல நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ஒரு விஷன் வருதோ இல்லை ஒரு ட்ரீம் வருதோ புரியலன்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். ஓகே. ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பாருங்க, முதல்ல இங்க பாருங்க, கடவுளுடைய ஆவியினால செருபாபேலுக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் எல்லாம் எப்படியா மாறிடுமா? சமபூமியா மாறிடுமா. ஸோ உங்களுக்கு முன்னாடியும் when the favor of God comes on you, உங்க வாழ்க்கையில என்னதெல்லாம் மவுண்டன் மாதிரி இருக்கோ அதெல்லாம் என்னவா மாறிடும்? சமபூமியா மாறிடும். Believe that when the favor of God comes on you, the impossible will become possible. அதுக்கப்புறம் பாருங்க, அது இங்க என்ன போட்டிருக்கு,
it will become a level plain before him. And when Zerubbabel sets the final stone of the temple in place, அதாவது கடைசியா அந்த கெட்டி முடியும் போது the people will shout, may God bless it. இங்க வந்து NLT-ல வாசிக்கிறேன், may God bless it, may God bless it அப்படின்னு என்ன பண்றாங்களாம், ஆர்ப்பரித்து சத்தம் போட்டு சொல்றாங்களாம். அதாவது there is power in declaration. It's very important. என்ன பண்ணணும், declare பண்ணணும். அதாவது your faith should be strong enough that you declare it. At least if your faith is, if you feel that it is weak, you shout till you feel strong. So when you are weak is when you are supposed to shout more. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, கத்துங்க. எதுக்குன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது நீங்க கத்துறது. நீங்க கத்தலைன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க கொஞ்சம் புஷ்ன்னு தான் இருப்பாங்க. அதனால நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கத்துங்க, வீக்கா இருந்தா, ஸ்ட்ராங்கா இருந்தா மற்றவங்களுக்காக சேர்த்து கத்திக்கிடுங்க, வீக்கா இருந்தா உங்களுக்காக கொஞ்சம் நல்லா கத்துங்க. We want to be a church where we don't just talk about the goodness of God. கடவுளுடைய நன்மை மட்டும் பேசினா பத்தாது. We should also enjoy the goodness in the land of the living. கடவுள் நம்மளுக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் எல்லாமே இருக்கு, ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாம் இருக்கு, உண்மைதான். ஆனால் நம்ம அந்த காரியங்களை எங்கே பார்க்கணும், பூமியில் கண்டிப்பாக பார்க்கணும். We want to be people who are victorious. லூக் சாப்டர் 1, இன்னொரு ஆளை பற்றி பார்ப்போம், கொஞ்சம் இது பார்த்துட்டு முடிச்சிடலாம். லூக் சாப்டர் 1 verse 30. லூக் சாப்டர் 1 verse 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இருங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 30ல என்ன போட்டிருக்கு? Then the angel said to her, do not be afraid, Mary, for you have found favor with God. Mary has found favor with God. How many of you have found favor with God? Yes, confess it. I have found favor with God. Confess, I have found favor with God. நம்மளுக்கு மேரியை பற்றி இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி மேரியை பற்றி பெருசாக நம்மளுக்கு தெரியாது. திடீர்ந்தால தேவதூதர் வராரு, வந்து என்ன சொல்கிறாரு, மேரிட்ட போய் யூ ஹவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். அப்படின்னா மேரி மஸ்ட் பி எ பர்சன் ஆஃப் mercy and truth. கண்டிப்பாக மரியாள் வந்து இரக்கமும் உண்மையும் உள்ள ஒரு ஸ்திரியா வாழ்ந்திருப்பாங்க. தட் இஸ் வை ஷி ஹட் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். சும்மா எல்லாரையும் வந்து போய் சூஸ் பண்ணல. அந்த சூஸ் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓகே, இங்க பாருங்க, மேரி கல்யாணம் ஆச்சா? இல்ல, கல்யாணம் ஆகல. ஸோ த வானதூதர் வந்து என்ன சொல்றாரு, தூதர் வந்து என்ன சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆவாய் அப்படின்னு. இது நடக்கிற காரியமா? ஏதாவது ஒரு மனிதனால் நடக்கிற காரியமா இது? இல்ல இல்லையா? It is an impossible task. Ana when the favor of God is resting on Mary, what becomes impossible becomes possible. I am declaring that what is impossible will become possible in your life. Yes, amen. Receive. Because the favor of God is resting on you. Amen.
இஸ் எவ்ரி ஒன் கன்சீவ்ட் வித் இம்பாசிபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர் யூ கன்சீவ்ட் வித் இம்பாசிபிள்? நிறைய பேருக்கு புரியல. நடக்க முடியாத காரியங்களை பற்றி உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தியானிச்சிருக்கீங்களா? யோசித்திருக்கீங்களா அதை பற்றி? இல்லை உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் யோசிக்கிறீங்களா? என்னால் இது தாங்க பண்ண முடியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வராது, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்மளால் இது முடியாது. இந்த மாதிரி கன்ஃபெஷன்லாம் என்ன பண்ணுங்க, முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இதே டைமில் தான் பாருங்கள், இந்த லூக்கில் தானே போட்டிருக்கு, மேரிகிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேவதூதர் எங்கே போகிறாரு? அதே தேவதூதர் தான் நினைக்கிறேன். முதல்ல எங்கே போகிறாரு? சக்கரையாட்ட போகிறார். சக்கரையாட்ட போய் சொல்கிறாரு என்ன நடக்கும் அப்படின்னு. நடந்த உடனே சக்கரையா நம்பலை. நம்பாமல் என்ன பண்ணுறாரு? சந்தேகம் அவருக்கு. இது எப்படி? அவர் கொஞ்சம் கோவம் வந்துடுது. யாருக்கு? ஏஞ்சலுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. என்னடா இது, நான் கடவுளுடைய பிரசன்னத்துலேருந்து வாரேன், அவர் என்ன அனுப்பிச்சுட்ருக்காரு, என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நீ முடியாதுங்கிற. அதனால என்ன பண்ணுறாரு? இது நடக்கிற வரைக்கும் நீ வாயை மூடு அப்படின்றாரு. எதுக்கு அப்படின்னா, உன் வாயை மூடலனா நீ சொல்லியே அதை என்ன பண்ணிடுவ, நடக்காமல் போயிடும். Sometimes you see we have to change our confession. At least if you can't change your confession, அது ரொம்ப கஷ்டமா இருந்தா at least shut your mouth. வீட்டில் ஒரு டேப் வச்சுக்கிடுங்க, சரியா? உங்கள் புருஷன் சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் கன்ஃபெஷன் மாதிரி இருந்தால் போய் டேப் ஓட்டிடுங்க. இல்லை பொண்டாட்டி சொல்கிறது நெகட்டிவ் கன்ஃபெஷன் மாதிரி இருந்தால் போய் டேப் ஓட்டி விட்டுருங்க. ஊமையாக இருக்கிறது அது பெட்டர் இல்லையா? கிங்ஸ்டனுக்கு ரொம்ப சந்தோஷம், டேப்பை போய் ஒட்டிடுவேன் இன்னைக்கு அப்படின்னு. So first you have to be conceived with the impossible. If you want to do the impossible, if you want the impossible to happen in your life, நடக்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கன்சீவ் ஆகணும். தமிழ் என்னது? கற்பம் தரிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய, அதாவது கற்பம் அப்படின்னா இன் யுவர் ஸ்பிரிட் யூ பெட்டர் கெட் பிரெக்னன்ட் வித் தி இம்பாசிபிள். And then make the declaration, the correct confession, make the right confessions. If it's too difficult, at least shut your mouth. எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னா எப்படியாவது மூடிக்கிடுங்க. Don't keep complaining. எதனால இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஏன் இதெல்லாம் முடியாது அப்படின்னா, நான் முதல்ல எனக்கு இது தெரியாது, இல்லை எனக்கு இது வராது, என்கிட்ட இது இல்லை, காசு பத்தாது, இந்த மாதிரி காரியங்களை சொல்றத நிப்பாட்டுங்க. First be a person of mercy and truth. முதல்ல இரக்கமும் உண்மையும் உள்ள ஆளா இருங்க. அப்படி உங்க வாழ்க்கை இருக்கும்போது கண்டிப்பா நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரெண்டு குவாலிட்டியும் இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்கள் ஆக்ஷனில் இல்லாட்டாலும் ஆவியில் இருக்குது, அது ஆக்ஷனில் கொண்டு வந்துருங்க இன்னைக்குல இருந்தே. என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. டோன்ட் சே தட், டோன்ட் ஈவன் மேக் தட் கன்ஃபெஷன். என்கிட்ட இது இருக்குது. சில நேரம் ஆக்ஷன் வந்து அது ஒத்து வர மாட்டாங்க, இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஐ வில் மேக் த ரைட் கன்ஃபெஷன்ஸ். ஸோ பி a person of mercy and truth. Okay, and then conceive. You conceive the impossible in your heart. Dream big. Dream the impossible. And God wants to do the impossible in your life. Yes. He is looking for people who are dreaming big.
அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன இல்லைங்க, மகிமை. கடவுளுக்கு வேலை இல்லை. உங்களால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு தேவையில்லைங்க. இஃப் யூ கேன் டூ எவ்ரி திங் பை யுவர் செல்ஃப், யூ டோன்ட் நீட் காட். த ட்ரூத் இஸ் we all need to do things that are impossible. Getting born again is first of all, இந்த ஸ்டெப் 1 எங்க பாருங்க, இந்த ஸ்பிரிட் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் 1 இம்பாசிபிள் தான். வித் our own strength நம்மளால யாராலையும் we cannot enter the kingdom of heaven. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யார் கேட்குறா? யார் கேட்குறா? மரியா இல்லைங்க, ஜக்கரியா இல்லைங்க, நிக்கோடிமஸ். இது எப்படி சாத்தியம்? மறுபிறப்பை பற்றி இயேசு சொல்லும்போது அவருக்கு புரியவும் இல்லை, தானே கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம்? மனிதனால சாத்தியம் இல்லை, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும். கூடும். கடவுளால் எல்லாம் கூடும், முடியும். உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவார். He will do that in your life. So dream big, conceive the impossible and wait for God to open the door. அது வரைக்கும் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணு. வெயிட் பண்ற வரைக்கும், அந்த கதவு திறக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. அது சொல்லியாச்சு. வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். இது நம்ம இந்த தமிழ் பார்க்குற காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. பரவாயில்ல, சிரிங்க. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் ஆர் ஸ்ட்ரென்த் தான். நிறைய நோய் இங்கேயே போட்டு சிரிக்கும் போதே நோய்கள் எல்லாம் போகட்டும். வாய் விட்டு சிரிங்க. நோய் விட்டு போகுமா? verse 32, 32, லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஓகே, போதும். பாருங்க. ஸோ வாட் யூ கன்சீவ் impossible what you conceive can become really, really great than what you can ever imagine. மரியாள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்பாளா? that she will be the mother of God, that she will be the tool where God takes birth inside her. When you conceive the impossible, God will do things that are unimaginable. You will think big, but God will do extraordinary, even bigger. God will do the impossible in your life. Amen. He will do things that are unimaginable. வசனம் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு என்ன வசனம் இருக்கு? முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மைக்ல கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவருடைய ஒரே குமாரனே உங்களுக்கு கொடுக்கும்போது மச் மோர், கண்டிப்பாக மற்ற காரியங்களையும் அவர் கொடுப்பது கண்டிப்பாக கொடுப்பாரு. இங்க பாருங்க, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், பரலோகத்திலே கடவுள் பிதாக்கு இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோமே, யார்கிட்டயா அந்த குடும்பத்தில் போய் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ப்ரெஷஸ் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய பிள்ளைங்க தானே சொல்லுவாங்க. தே வில் கிவ் அப் எவ்ரிதிங் ஃபார் தட், இல்லையா? அந்த குழந்தைக்காக என்ன வேணாலும், இல்லையா? யூ வில் கிவ் அப் எவ்ரிதிங். ஒருவேளை தேவைப்பட்டால் உங்கள் உயிரை கூட கொடுப்பீங்க, இல்லையா? அப்படி
இருந்த ஒரு குமாரனை பிதா என்ன பண்ணுறாரு? உங்களுக்காக சும்மா கொடுக்கல, பலி ஆகிறதுக்கு பீஸா பிச்சு போடுறதுக்கு கொடுத்துருக்குறாரு. உங்கள் பாவத்துக்காக இல்லை, உங்கள் இல்லை, நம்ம பாவத்துக்காக இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்காக மீதி எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த இதில் டவுட்டே வேண்டாம். இதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்லாம் டவுட் வேண்டாம். பெருசே கொடுத்துட்டாரு, சின்னது கண்டிப்பாக கொடுப்பாரு. when he has done something big, definitely he will do something small. இந்த இயேசு சொல்றாரு இல்லையா, இயேசு அந்த கட்டில இருந்து இந்த இறக்குறாங்க இல்லையா, இறக்கும்போது என்ன சொல்றாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறாரு. உடனே அவங்களுக்கு டவுட் வந்துடுது மற்றவங்களுக்கு, என்னடா இந்த மனுஷன் எப்படி பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இந்த மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு, எங்க இருக்கு? சும்மா சொல்றான், சும்மா எல்லாருக்கும் ஏமாத்துறான் அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அது இவருக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னு என்ன சொல்றாரு? சரி, லெட் மீ டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்திங் இம்பாசிபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். அதனால என்ன பண்றாரு? அங்கே எந்திரிச்சு நட கிளம்பி போ அப்படின்றாரு. கட்டிலையும் தூக்கிட்டு போன்றாரு இல்லையா. 4 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மனிதனை. அவன் ரிட்டர்ன் போகும்போது எப்படி போறான்? அவன் படிக்க அவனே தூக்கிட்டு போயிடுறான். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுறான். இப்படி இமேஜின். இப்போ இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, என்ன சொல்லியிருக்காரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு. அதுவும் என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி இயேசுவே உங்களுக்காக கொடுக்கும்போது மீதி எல்லா காரியங்களும் உங்களுக்காக கொடுப்பார், செய்வார். ஸோ நீங்கள் இந்த கொஞ்சம் when you are conceiving something, இல்லை கடவுள் எனக்கு செய்ய மாட்டார், நான் கொஞ்சமாக கேட்டுக்கிறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ஒரு சின்ன வீடு, சின்ன வீடு, நல்ல குடும்பம், மனைவி, பொண்டாட்டி, ஒரு குட்டி காரு, அதுக்கு தேவையான பெட்ரோல், அதுவும் பெட்ரோல் சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஆமாம். Okay, let's all stand. Will communion ready? ரெடியா இல்லையா மறந்துட்டீங்களா? பரவாயில்ல, ரெடி பண்ணுங்க. அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் டிக்ளரேஷன்லாம் பண்ணுறோம். அதில் மறந்து போயிடுச்சா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். How many of you are facing challenges right now? இப்போ எல்லாருமே அப்படிதானா? என்ன சேர்த்தான். Let us confess ourselves out of these challenges. I am favored by God. யாராவது ஆண்டி Shakena, come here please, bring the mic. You please do the confession in Tamil please. Come here. I am favored by God. நான் தேவனிடத்தில் தயை பெற்றவளாய் இருக்கிறேன். 2 லாங்குவேஜ்லயும் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, சரியா? God will do the impossible for me. தேவன் எனக்காக முடியாத காரியங்களையும் செய்வார். I will conceive impossible things. நான் முடியாத காரியங்களை எனக்குள் கற்பம் தரிப்பேன். God will do unimaginable things for me. கற்பனை கெட்டாத காரியங்களை தேவன் எனக்காக செய்வார். Amen. Right now I command my situation to fall in place. என்னுடைய சூழ்நிலை இப்படி சரியாகும்படி நான் கட்டளையிடுகிறேன். There is no room for the enemy in my life. சத்ருக்கு என் வாழ்க்கையிலே இடமில்லை.
I will possess all the blessings of Abraham. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வேன். I will see the goodness of God in the land of the living. ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் தேவனுடைய நன்மையை பார்ப்பேன். Goodness and mercy shall follow all the days of my life. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் பின்தொடரும். My cup will overflow. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்க இப்போ பேசும்போது as you are declaring, நீங்க வந்து நிறைய ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுத்துட்டீங்க. இப்போமே நிறைய தூதர்களுக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நிறைய தேவையில்லாத ஆவிகள்லாம் ஓடுது, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடுது, சூழ்நிலையை விட்டு ஓடுது. Situations are changing. You are finding favor with God. Not just God, even with man. Doors are opening for you. கதவுகள் உங்களுக்காக இப்போமே திறக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. You believe that God is good. கடவுள் உங்களுக்கு நல்லவராக இருக்கார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அதை நீங்கள் அறிக்கையிடுறீங்க. அது எல்லாத்துக்கும் என்ன ப்ரூஃப் அப்படின்னா நம்ம கையில் என்ன வச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ப்ரூஃப். திஸ் இஸ் த ப்ரூஃப். Now faith is the object of things hoped for. உங்களுடைய விசுவாசம் தான் காணக்கூடாத காரியங்கள், ஆவிக்குரிய இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் தி எவிடன்ஸ், இட்ஸ் தி ஆப்ஜெக்ட், அதுதான் ப்ரூஃப். இது இன்னைக்கு நம்ம இந்த பந்தியை பெற்றுக்கொள்ளும் போது when we receive the communion, we are receiving it by faith. இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மளுக்காக அவர் சிலுவையில் மரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் இப்போ பிதாவின் வலது பாசத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இந்த பூமியில் நம்மளுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு, வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்கிற இந்த வல்லமையினால், அவர் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தினால நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். When we believe that it will happen, God will open doors for you. Doors are opening. All the evil spirits are leaving. All the binding and everything that is unnecessary in your life will leave right now in the name of Jesus. Things that you think that will take 5 years, 10 years, 15 years, or maybe those will never happen, will happen in your life. Jesus, we thank you for this, Lord. இயேசுவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இரத்தத்தை கொடுத்து எங்களுக்கு இது எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. Thank you that we find favor with God primarily because of Jesus who is on our behalf. இயேசு நம்ம பட்சத்தில் இருக்கிறதுனால he is merciful. Maybe we are not so merciful, but Jesus is merciful. Maybe we are not so true, but Jesus is truth. He is the truth. We'll take part in the communion. Believe that as you receive this, God is opening doors for you. The favor of God is resting on your life. You will start seeing the impossible. In Jesus' name we pray. Amen. Praise God. Hallelujah. எல்லாரும் உற்சாகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரோட ஃபேவரை எல்லாம் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஸோ ஃபேவர் வந்தாச்சு, நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஃபேவரை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். போராடியாச்சு என்ன பண்ணி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவரை உமது கிருபையின் திவ்ய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்த தாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேக கரம் எல்லா நேரங்களிலும் எங்களோடு வாசம் பண்ண தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடினீங்க. பாடல்களினாலும் ஆராதனையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பின தாவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, புதிய சத்தியத்தினாலும் புதிய திறவுகோலினால் எங்கள் ஞானங்களை அப்பா மறைந்திருந்த காரியங்களை வெளிப்படுத்தின தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகரம் ஒவ்வொரு மேலும் வந்து பாய்ந்த தாவுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களை பொறுப்படுத்த நடத்தின தாவுக்காய் நன்றி ஆண்டவரே. வரப்போகிற வாரங்களிலும் இதே உத்வேகத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் நாங்கள் வந்து புதிய புதிய சாட்சிகளால் இந்த சபையை நிரப்ப எங்களுக்கு பலனை தாங்க, பொறுப்புணர்ச்சியை தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.